வணக்கம் பிள்ளைகள். அப்ப நாங்க தொடைகள் பாடம் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல வெண்வரி படங்களை பூர்ணப்படுத்தல், வெண்வரி படங்களை பிரதேசங்களை இனங்காண்றது, வெண்வரி படத்தை நிலற்றுறது, அது எல்லாமே நாங்க பார்த்துட்டோம். இப்ப வெண்வரி படத்தை இந்த அறிவுகள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு கேள்வி, 2 வட்டங்கள், அதாவது 2 தொடைகள், 2 உபதொடைகள் வார கேள்வியை எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். 10ஆம் ஆண்டுல எங்களுக்கு 2 உபதொடைகள் தான் வரப்போகுது வெண்வரி படத்துல. நாங்க 11ஆம் ஆண்டுல தான் 3 உபதொடைகளை கொண்ட கணக்குகளை பார்ப்போம். சரி, அப்ப இதுல ஒரு உதாரண கேள்வியும் தந்திருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பாடசாலையில் உதைபந்தாட்டம், அதாவது ஃபுட்பால் மற்றும் கிரிக்கெட் ஆகிய விளையாட்டுகளில் ஈடுபடும் மாணவர்கள் பற்றிய தகவல்கள் அடங்கிய வெண்வரி படம் தரப்பட்டுள்ளது. சரியா? அப்ப எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல இதுல ஒண்ணுமே தர மாட்டாங்க. சரியா? இது ஒன்றுமே தர மாட்டாங்க. இது எம்டியா இருக்கும். ஒவ்வொரு இடமும் எம்டியா இருக்கும். நாங்க ஒவ்வொன்றா வாசிச்சு வாசிச்சு இதை பூரணப்படுத்த வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு இதுல 8 மேலும் 15. ஏன்னா இந்த உதைபந்தாட்டம் விளையாடுறாங்க 15 பேர். அதை இப்படி தர மாட்டாங்க எங்களுக்கு. உதைபந்தாட்டம் 15 பேருன்னு தருவாங்க. அப்ப நாங்க இதுல 15ன்றத இந்த விளிம்புல நோட் பண்ணுவோம். சரியா? ரஃபா நோட் பண்ணுவோம். என்ன சொன்னா இந்த வட்டத்துக்குள்ள மொத்தமாக 15 வரணும். சரியா? அதாவது இந்த வட்டம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த 2 பகுதியிலையும் கூட்டினா 15 வரும். சரியா? அப்ப திரும்ப சொல்றாங்க, கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் 2யுமே விளையாடுறாங்க 7 பேர். 2 கேமையுமே விளையாடுறாங்க 7 பேருன்னா நாங்க 2க்கும் பொதுவான இந்த இடைவெளியில குறிப்போம். இப்ப எங்களுக்கு இவரை காணக்கூடியமா இருக்கும். ஏன்? இந்த 2யும் கூட்டினா 15 வரணும்னு சொன்னா, ஏன்னா இந்த 2யும் கூட்டினா 15 வரணும்னு சொன்னா, இதுல 7 இருப்பாருந்தா இதுல 8 இருப்பார் என்றதை நாங்க கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியா, ஒவ்வொரு பிரதேசத்தையும் தனித்தனியா நிரப்பி போட்டு அவங்க ஒரு அதிகபட்சம் ஒரு 4 கேள்வி கேட்பாங்க. சரி, 4 அல்லது 5 கேள்வி கேட்பாங்க. பெருசா செய்க வழி இருக்காது பிள்ளைகள். பெருசா செய்க வழி இருக்காது. ஒரு கூட்டல், ஒரு கழித்தல், அப்படித்தான் இதுல செய்க வழி வரும். ஆனா இந்த வட்டத்தை நிரப்புறதா எங்களுக்கு அதிக நேரத்தை எடுக்குமே தவிர விடை எழுதக்குள்ள அதிக நேரம் எடுக்காது. சரியா? ஓகே, நான் இப்போ ஓஎல் ஃபைனல் எக்ஸாம் பத்தி படிச்சுட்டு இருக்கேன். நாங்க 3 வட்டம் இருக்க போது. இங்கே நாங்கள் 10ஆம் ஆண்டுல 2 வட்டங்களுடைய கேள்விகளை பார்ப்போம். சரியா? ஓகே, இப்ப இதுல எல்லாம் நிரப்பியே தந்திருக்காங்க. அப்ப நாங்க இதுல நிரப்பாத ஒன்று நிரப்புவோம். சரியா? நிரப்பாத ஒன்று நிரப்பப்படலை. என்ன சொல்லுங்க பார்ப்போம். இதுல எல்லாம் நிரப்பப்படலை, ஏதோ ஒன்று நிரப்பப்படலை. என்னது அது? என்ன அதுன்னு சொன்னா, இந்த அகிலத்துடைய பெருமானம் போடப்படலை. அகிலத்தொடைன்னு சொன்னா நாங்க படிச்சுட்டோம். இந்த செவ்வகத்துக்குள்ள வார மொத்த மூலகங்களோட கூட்டுத்தொகை தான் அகிலத்தொடை. இந்த செவ்வகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உள்ளடக்கினவர் தான் அகிலத்தொடை. அப்ப இவர் இப்ப 4 பகுதியுமே நிரப்பி இருக்கிறபடியா எங்களால இப்ப இவரை நேரடியா காண முடியும். சரியா? அப்ப எவ்வளவா இருக்கும்? 8 மேலும் 15, 15ம் 15 30, 30 மஞ்சும் 35. அப்ப மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து அந்த விளையாட்டு 2 விளையாட்டு சம்பந்தப்படுத்தி இந்த தரவுகளை சேகரிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்? 35ஆக இருக்கும். இப்போ ஒரு கேள்வியா போகும். முதலாவது கேள்வி கேட்கிறாங்க, உதைபந்தாட்டத்தில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை யாருன்னு கேட்கிறாங்க. உதைபந்தாட்டத்தில் ஈடுபடுறாங்க. சரியா? உதைபந்தாட்டம் விளையாடுறார்கள் எத்தனை பேர்? உதைபந்தாட்டம் விளையாடுறார்கள் எத்தனை பேர்? உதைபந்தாட்டம் என்றது இந்த வட்டம். சரியா? முதலாவது வட்டம் தான் உதைபந்தாட்டம் விளையாடுறார்கள். அப்ப இந்த வட்டத்துக்குள்ள வார எல்லாரும் உதைபந்தாட்டம் விளையாடுறார்கள். இந்த வட்டத்துக்கு வெளியால வார எல்லாரும் உதைபந்தாட்டம் விளையாடாத ஆக்கள். சரியா? வட்டத்துக்குள்ள வந்தா அவங்க உதைபந்தாட்டம் விளையாடுறவங்களா இருக்கும். வட்டத்துக்கு வெளியால வார இந்த இவ்வளவு பேரும் உதைபந்தாட்டம் விளையாடாத ஆக்களா இருப்பாங்க. சரியா? அப்ப உதைபந்தாட்டம் விளையாடுற ஆக்கள் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க முதலாவது கேள்வி. முதலாவது கேள்விக்கு, அதாவது குறியீட்டுல எழுதுறேன்னு சொன்னா, நம்பர் ஆஃப் எஃப், என்ன நம்பர் ஆஃப் எஃப், எஃப் பண்ற தொடையில இருக்கிற மூலகங்களோட எண்ணிக்கை 15 போடக்கூடாது. 8யும் 7யும் கூட்டித்தான் நாங்க கண்டனாங்க. இந்த 8யும் 7யும் கூட்டி உதைபந்தாட்டத்துல 15 காணலாம். சரியா? 2வது கேள்வி பாருங்க, கிரிக்கெட்டில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை. கிரிக்கெட் கேம்ல விளையாடுறாங்க எத்தனை பேர்? கிரிக்கெட் கேம் விளையாடுறாங்க. அப்ப கிரிக்கெட் என்ற வட்டத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க? கிரிக்கெட் என்ற வட்டத்துக்குள்ள மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க? 22 பேர். 22. அதாவது நம்பர் ஆஃப் கிரிக்கெட், நம்பர் ஆஃப் சி.
சரியா, நம்பர் ஆஃப் சி எவ்வளவு 15ம். இந்த 15 பேரும் கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க. இந்த 7 பேரும் கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க. அப்ப மொத்தம் 22 பேர். சரியா, 22 பேர் என்று வரப்போகுது. ஓகேவா? அடுத்தது 2 விளையாட்டுகளிலும் ஈடுபடுவோரின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. 2லயுமே விளையாடுறாங்க. அவங்க கிரிக்கெட் 2ம். சரியா, தமிழ்ல உம்ன்னு சொல்லி 2ம். அப்ப 2யுமே விளையாடுறாங்க. அது எத்தனை பேர்? 2யுமே விளையாடுறாங்க எத்தனை பேர்? 2 கேமும் விளையாடுறாங்க 7 பேர். 7 பேர். என்ன, கிரிக்கெட்டும் விளையாடணும். இப்ப கிரிக்கெட் என்ற ரவுண்டுக்குள்ளேயும் அவர் வரணும். உதைபந்தாட்டமும் விளையாடணும். அப்ப உதைபந்தாட்டம் என்ற ரவுண்டுக்குள்ளேயும் வரணும். அப்படி வாரார்கள் இந்த பிரதேசம் நிலட்டு சொன்னா நான் எஃப் இடைவட்டு சி நிலட்டு சொன்னா இதுதான் நிலட்டுவோம். என்ன, அதெல்லாம் படிச்சுட்டோம் இல்ல? அப்ப பொதுவான ரெண்டுக்கும் பொதுவானன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன குறியீடு? எஃப் இடைவட்டு சி. எஃப் இடைவட்டு சி. அப்ப இதுக்கு ஒரு வரிலாம் விடல் 7 பேர். இதுக்கு செய்ய வழி இல்லை. அப்படி 7 பேர்னு சொன்னா 7 பேருண்டே போட வேண்டியதான். சரியா, நம்பர் ஆஃப் எஃப் இடைவட்டு சி. அடுத்தது 4வது கிரிக்கெட்டில் மட்டும் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை. கிரிக்கெட்டில் மட்டும் ஈடுபடுபவர்கள். சரியா, கிரிக்கெட் மட்டும். சரியா, அப்ப கிரிக்கெட் மட்டும் என்று சொன்னா இந்த இந்த பிரதேசம் கிரிக்கெட் மட்டும். நாங்க இதுல குறியீட்டுல படிச்சு நாங்க இவருக்கு நிரப்பி போடுவோம். என்ன, உதைபந்தாட்டத்துக்கு நிரப்பி போடுவோம். உதைபந்தாட்டம் தான். உதைபந்தாட்டம் இல்லாம கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்க. கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்கன்னு சொன்னா இப்படித்தான் எழுதுவோம். எஃப் டேஷ் போடும். உதைபந்தாட்டம் தவிர கிரிக்கெட் மட்டும். சரியா, கிரிக்கெட் மட்டும். அந்த கிரிக்கெட் மட்டும் விளையாடுறார்கள். கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்க எத்தனை பேர்? 15 பேர். 15 பேர். என்ன, இந்த 15 பேர். இந்த 15 பேரை பாருங்க, கிரிக்கெட் என்ற ரவுண்டுக்குள்ள வாரினம். அது ஃபுட்பால் என்ற ரவுண்டுக்குள்ள வெட்டியும் பார்க்கல. சரியாவே தனியே தான் இருக்கணும். இந்த தனியே இருக்கிறபடியா கிரிக்கெட் மட்டும் விளையாடுறார்கள் 15 பேர். சரியா, அப்ப அடுத்த கேள்வி உதைபந்தாட்டத்தில் மட்டும் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை. அடுத்தது உதைபந்தாட்டத்தில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை. அது எத்தனை பேர் உதைபந்தாட்டம் மட்டும் விளையாடுறார்கள்? 8 பேர். 8 பேர். இந்த 8 பேர் தானே. பாருங்க, இதுல 8 பேர் இருக்கு. உதைபந்தாட்டம் மட்டும் என்று சொன்னா நாங்க இவரை தான் நிலட்டுவோம். இந்த பகுதியை நிலட்டுவோம். இந்த 7 நிலட்ட மாட்டோம். ஏன்னா இந்த 7 கிரிக்கெட்டுக்குள்ளேயும் வருது. உதைபந்தாட்டம் மட்டும். சரியா, மட்டும் சொல்லுவோம். உதைபந்தாட்டம் மட்டும். மட்டும் என்று சொல்லக்குள்ள நாங்க இந்த ஏரியாவுல நிரப்போம். இது இப்ப கேள்வியா கேட்கிறாங்க. அது உங்களுக்கு தரவா தந்தா இந்த இடத்துல குறிக்க தெரியும். உதைபந்தாட்டம் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை 8. சரியா, இப்படி இப்படி 2 தரவா தரலாம். உதைபந்தாட்டம் விளையாடுவோரின் எண்ணிக்கை 15 சொன்னா 15 இஞ்சா போடுவோம். ஏன், இதுக்குள்ள இவ்வளவு வரும், இதுக்குள்ள இவ்வளவு வரும் எங்களுக்கு தெரியாது. படியா கவனிங்க. இப்படித்தான் நாங்க ஃபைனல் எக்ஸாம் செய்ய போறோம். இந்த மாடல் வந்து ஃபைனல் எக்ஸாம் மாடல் இல்ல. ஃபைனல் எக்ஸாம் மாடல் சொல்றேன். உதைபந்தாட்டம் விளையாடுவோரின் எண்ணிக்கை 15 பேர் என்று உத்தரவு தாராங்க. அப்ப 15 கொண்டு போய் ஓடி போய் இதுக்குள்ள போடுற இல்ல, எங்களுக்கு தெரியாது இதுக்குள்ள எவ்வளவு வரப்போகுது. இந்த 15ல இதுக்குள்ள எவ்வளவு வரப்போகுது, இதுக்குள்ள எவ்வளவு வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த விளிம்புல போட்டு விடுவோம். ரஃபா போட்டு விடுவோம். என்ன அர்த்தம்? இந்த 15 இந்த 2ஐயும் கூடனா 15 வரும். இப்ப அடுத்த தடவை தராங்க உதைபந்தாட்டம் மட்டும் என்ற ஒரு வரியை போட்டு உதைபந்தாட்டம் மட்டும் விளையாடுறார்கள் 8 பேர் என்று சொன்னா அவங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்குள்ள குறிக்கல அந்த 8 இதுலதான் குறிப்போம். இப்ப இதுல 8 போட்டுட்டோம் இல்ல, இந்த 2ஐயும் கூட்டினா 15 பேர் மட்டும் தெரியுமில்ல. அப்ப இது 7 8ண்டா இது 7. இப்படித்தான் நிரப்புறது. இதுதான் ஃபைனல் எக்ஸாம் கேள்வி இருக்கும். ஓகே, அப்ப 5வது கேள்வி உதைபந்தாட்டத்தில் மட்டும் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் எஃப் இடைவட்டு சி டேஷ். கிரிக்கெட் வேண்டாம், கிரிக்கெட்டுக்கு நிரப்பி. உதைபந்தாட்டம் மட்டும் விளையாடுறார்கள் எண்ணிக்கை 8 பேர். 8 பேர். சரியா, 8 பேர் மட்டும் சொன்னா அந்த ஏரியா மட்டும் வரப்போகுது. சரியா, இப்ப தமிழ்ல அந்த வார்த்தைகளை புடிச்சு கொள்ளுங்க. அல்லது கிரிக்கெட் அல்லது உதைபந்தன்னு சொன்னா அது ஒன்றிப்ப குறிக்கும். கிரிக்கெட் சரியா, கிரிக்கெட் ஃபுட்பாலும் சொல்ல என்று சொல்லி வர கிரிக்கெட்டும் 2ம் கண்டு வரக்குள்ள அவர் இடைவட்ட கேட்கிறார் அர்த்தம்.
அல்லது கிரிக்கெட் அல்லது ஃபுட்பால் ரெண்டும் கிரிக்கெட்டும் முழுமையா வரும், ஃபுட்பாலும் முழுமையா வரும். அது ஒன்று இப்ப சொல்றாங்கன்னு அர்த்தம். மட்டும் சரியா, கிரிக்கெட் மட்டும் என்று சொன்னா அடுத்தவருக்கு நிரப்பி வரப்போகுது. சரியா, அப்ப இதுல இது நிரப்பி, மற்றவருக்கு நிரப்பி. சரியா, ஓகே. இப்படி தமிழ்ல கேட்கிற வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேள்வியை புரிச்சு கொள்ளுங்களா? சரி, ஓகே, குட். இப்ப அடுத்த கேள்வி என்ன? அந்த அல்லது வருது பாருங்க. உதைபந்தாட்டம் அல்லது கிரிக்கெட்டில் ஈடுபடுபவர்கள். உதைபந்தாட்டத்தில் ஈடுபடுபவர்களா இருக்கணும் அல்லது கிரிக்கெட்ல ஈடுபடுபவர்களா இருக்கணும். சரியா, அப்ப இதுல என்னத்தை கேட்கிறாங்க? அல்லதுன்னு சொன்ன இப்ப என்ன சொன்னேன் நான், நம்பர் ஆஃப் என்ன, நம்பர் ஆஃப் எஃப் ஒன்றிப்பு சி, எஃப் ஒன்றிப்பு சி. சரியா, அல்லதுன்னு சொன்னா ரெண்டுமே வரப்போகுது. சரியா, ரெண்டுமேனா ரெண்டும் இந்த அந்த உண்மை இல்லை. சரியா, கிரிக்கெட் உதைபந்தாட்டம். சரியா, உதைபந்தாட்டம் விளையாடுறாங்க 8 மேலும் 15, அங்கால ஒரு 15, மொத்தமாக 8 சக 7 சக 15, 15 15 30 பேர் என்று வரும். அல்லது என்று சொல்லக்குள்ள ஒன்றிப்பு முழுமையாக வரப்போகுது, இவ்வளவு முழுமையாக வரப்போகுது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, உதைபந்தாட்டத்தில் ஈடுபடாதவர்களின் எண்ணிக்கை. உதைபந்தாட்டத்தில் ஈடுபடாதார், ஃபுட்பால்ல ஈடுபடாதாங்க. சரியா, உதைபந்தாட்டத்துல ஈடுபடுறார்கள் தான் இந்த வட்டம். அப்ப இந்த வட்டத்துக்கு வெளியால வர எல்லாருமே யாரா இருக்கும் இல்லையா? இந்த வட்டத்துக்குள்ள வாராக்கள் உதைபந்தாட்டத்துல ஈடுபடுவார்கள் என்றா, இந்த வட்டத்துக்கு வெளியில வாராக்கள் எல்லாம் யாரா இருக்கும்? உதைபந்தாட்டம் விளையாடாதோர். விளையாடாதாக்களா இருப்பாங்க. நேற்று ஒன்று படிச்சோம். இந்த வட்டம் பெண்களாக இருந்தா, இந்த வட்டம் பெண்களாக இருந்தா இந்த வட்டத்துக்கு உள்ள வார எல்லாரும் யாரா இருப்பாங்க? யாரா இருக்கும்? இந்த வட்டம் கிரிக்கெட் இல்லை, இப்போ பெண்கள் என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த வட்டத்தை பெண்கள் தான் குறிக்குது. அப்ப இந்த வட்டத்துக்குள்ள வார எல்லாரும் யாரா இருக்கும்? பெண்கள் இருப்பாங்க. அப்ப அந்த வட்டத்துக்கு வெளியில வர யாரா இருப்பாங்க? ஆண்களாக. பெண்கள் இல்லாட்டி ஆண்கள் தான். சரியா, பெண்கள் இல்லாட்டி ஆண்கள். சரியா, 2 பேர் தான் இருக்கு. அத மாதிரி உதைபந்து விளையாட்டுல ஈடுபடுவோர் இந்த வட்டத்துக்குள்ள வராங்கண்டா, இந்த வட்டத்தை விட்டு வெளியில வர எல்லாரும் உதைபந்தாட்டத்துல ஈடுபடாதார்கள். அப்படியே ஆப்போசிட். ஆண்கள் என்று சொன்னா இந்த வட்டம், பெண்கள் என்று சொன்னா வட்டத்துக்கு வெளியேற வரார்கள், அது ஆப்போசிட் ஆண்கள். நம்ம நேற்று இன்னொன்று படிச்சோம். இந்த வட்டம் 10 வயதை விட கூடின ஆட்கள். இந்த வட்டம் குறிக்கிறது 10 வயதை விட கூடின ஆட்கள்ண்டா, இந்த வட்டத்துக்கு விட்டு வெளியில வர ஆட்கள் எல்லாம் என்ன இருக்கும்? குறைஞ்சாக்கள். அப்ப இதுலயும் அப்படித்தான் சொல்லப்படுது. உதைபந்தாட்டத்துல ஈடுபடாத ஆட்களை கேட்கிறாங்க. அப்ப உதைபந்தாட்டத்துல ஈடுபடுவோர் இந்த வட்டம், ஈடுபடாத இந்த வட்டத்தை விட்டு வெளியேற வார இந்த 15 பேர், அது மாதிரி இந்த 5 பேர். அப்ப 15 5 20 பேர். 15 + 5 20 பேர்னு வரப்போகுது. சரியா, 20 பேர்னு வரப்போகுது. அப்ப அடுத்த கேள்வியும் அதே தானே. 8வது கேள்வி, கிரிக்கெட்டில் ஈடுபடாதவர்கள். கிரிக்கெட்ல ஈடுபடாதவர்கள், கிரிக்கெட் தவிர்ந்த, கிரிக்கெட்டுக்கு டேஷ் போடுவோம், நம்பர் ஆஃப் சி டேஷ். கிரிக்கெட்ல ஈடுபடாத ஆட்கள். சரியா, அப்ப கிரிக்கெட் என்ற வட்டத்துக்குள்ள வார எல்லாரும் கிரிக்கெட்ல ஈடுபடுற ஆட்கள் இப்பதான் மறைப்போம். சரியா, இவ்வளவு பேரும் கிரிக்கெட்ல ஈடுபடுற ஆட்கள். ஓகே, இவ்வளவு பேரும் கிரிக்கெட்ல ஈடுபடுற ஆட்கள். அப்ப இந்த வட்டத்துக்கு வெளியாக வார எல்லாரும் கிரிக்கெட்ல ஈடுபடாதவர்கள். அப்ப யாரு? இந்த 8 பேரும் கிரிக்கெட்டுக்குள்ள வரல, அப்ப அவங்க கிரிக்கெட்ல ஈடுபடையில. இந்த 5 பேரும் கிரிக்கெட் என்ற ஒரு ரவுண்டுக்கு வரல, அப்ப இவங்களும் கிரிக்கெட்ல ஈடுபடையில. ஆகவே 8 5 13. ஆகவே 8 5 13 பேர், 13 பேர் கிரிக்கெட்ல ஈடுபடவில்லை. சரியா, ஓகே. அடுத்தது 9வது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விளையாட்டில் மாத்திரம் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை. ஒரு கேம் தான் விளையாடும். ஓகே, சரி கரோலின். ஓகே, 9வது ஒரு விளையாட்டுல மட்டும்தான் ஈடுபடுறாங்க. சரியா, அவங்க எத்தனை பேர்?
நாங்க நேற்று ஒரு வித்தியாசமான படம் நிலப்பின ஒரு நீட்டு சமன்பாடு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இப்படி ஒன்று விடவட்டக்குள்ள இந்த பகுதியும் இந்த பகுதியும் இருக்கு. சரி, அதாவது எஃப் மட்டும் அங்கால சி மட்டும். ஒவ்வொருத்தரா செக் பண்ணுங்க, உங்களுக்கு விளங்காட்டி ஒவ்வொருத்தரா செக் பண்ணுங்க. இவங்க எத்தனை கேம் விளையாடுறாங்க? இந்த 8 பேர் எத்தனை கேம் விளையாடுறாங்க? யாரு இந்த 8 பேரும்? உதைபந்தாட்டம் விளையாடுவோம். உடை விளையாடுறாங்க. எங்களோட கேள்வி வந்து ஏதாவது ஒரு கேம் விளையாடுறாங்க. அப்ப இந்த 8 பேர் எடுத்தோம்னா ஏதாவது ஒரு கேம் தான் விளையாடுறாங்க. உதைபந்தாட்டம் மட்டும்தான் விளையாடுறாங்க. இந்த 7க்கு வருவோம். இந்த 7 பேர் என்னென்ன கேம் விளையாடுறாங்க? இந்த 7 பேர் உதைப்பந்தம் கிரிக்கெட்டும் உதைப்பந்தாட்டமும் கிரிக்கெட்டும். இனி இந்த 15 பேரை பார்ப்போம். இந்த 15 பேர் என்ன கேம் விளையாடுறாங்க? இந்த கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்க. இவங்களும் ஒரு கேம் தான் விளையாடுறாங்க. இந்த 5 பேர் இருக்காங்க, இவங்க யாரு? இந்த 5 பேர் ஒண்ணுமே விளையாடாது. ஆண்டு பார்த்துட்டு இருப்பாங்க கேம் விளையாடுறது. சரி, விளையாடவும் வர மாட்டாங்க, ஒன்றுக்கும் வர மாட்டாங்க. அப்படி ஒரு டீம் இருக்குங்களா? அந்த டீம் தான் இது. கிரிக்கெட்டுக்கும் விளையாட இயலாது, ஃபுட்பாலும் விளையாட இயலாது, பார்வையாளர்கள். சரியா? அப்ப 5 பேர் ஒன்றுமே விளையாடாதார்கள். அப்ப இவங்க வர மாட்டாங்க. அப்ப கேட்ட கேள்வி, ஏதாவது ஒரு விளையாட்டுல ஈடுபடுறாங்கன்னு சொன்னா இவங்க ஒரே ஒரு விளையாட்டுல ஈடுபடுறாங்க, இவங்களும் ஒரே ஒரு விளையாட்டுல ஈடுபடுறாங்க. அப்ப இதுக்கு நாங்க நேற்று ஒரு சமன்பாடு வித்தியாசமான படிச்சுனாங்க. இந்த பகுதியை நின்றுன்னு சொன்னா எஃப் மட்டும், அதாவது சிக்கு டேஷ் போட்டிருக்கோம். என்ன? எஃப் மட்டும். சரியா? எஃப் மட்டும். அது மாதிரி இந்த பக்கத்தை நின்றுட்டோம்னா, இந்த 15 இந்த பக்கத்தை நின்றுட்டோம்னா சி மட்டும். அப்ப அவர் எஃப்க்கு டேஷ் போட்டிருக்கோம், எஃப்க்கு டேஷ் போட்டிருக்கோம். அவை சி மட்டும். இப்ப ரெண்டையுமே ஒரே படத்துல கீழோணும்னு சொன்னா நடுவுல யூனியனை போடணும். ஓகே, அப்ப 8ஐயும் 15ஐயும் கூட்டுவாங்க. இந்த கடி 8ஐயும் 15ஐயும் கூட்டுவோம். ஓகே, இந்த 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 இதே மாதிரி தான் பிள்ளை ஸ்கூல்லையும் நான் படிப்பேன். ஓ, வைஃபை கட் ஆயிட்டு கேக்குதா பிள்ளை நான் கதைக்கிறது? ஆம் சார் கேக்குது. ஓகே, தேங்க்யூ. நீ பாரு, இதான் நான் ஸ்கூல்லையும் இப்படிதான் நான் படிப்பேன். ஸ்கூல்ல வேறமா இங்க வேறமா எல்லாம் இல்லை. ஸ்கூல்ல இதை விட பெஸ்டா படிப்பேன். நான் ரியலா பார்க்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்ல எடுத்தேன்டா, அப்ப ஸ்கூல்ல என்னட்ட கேட்கிற கேள்விகள் 2-3 பிள்ளைகள் கேட்குங்க, இப்படி எல்லாம் எழுதித்தான் விட எழுதணுமா இந்த கேள்விக்கு? அப்படி எல்லாம் இல்லை. சரியா? இது வந்து உங்களோட மேலதிக ஒரு அறிவுக்காண்டி சொல்றேன். இப்ப நீங்க ஏரியில பயோமேத்ஸ் படிக்க போற பிள்ளைகள் கணிதத்தை பாடமாக்கி கொண்டு போற இல்லை. சரியா? கணிதத்தை பாடமாக்கித்தான் பொருத்தம் இல்லாத ஆக்கள் அந்த பாடத்துக்கு போயிட்டு திணறுவாங்க. சரியா? கணிதம்ன்றது பாடமாக்கி படிக்கிற பாடம் கிடையாது, விளங்கி படிக்கிற பாடம். அப்ப இந்த பகுதி எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு இந்த பகுதி தான் கேட்பாங்க. இது உங்களோட மேலதிகாரிக்கு தான் நான் இதுல சொல்லி கொண்டிருப்பேன். ஓகேவா? அப்புறம் இதை பார்த்து பயப்படுறது, என்னடா இவ்வளோத்தையும் எழுதணுமா இந்த கேள்விக்குன்னு சொல்லி. ஓகேவா? இது எங்களுக்கு தேவையில்லையா? இது எக்ஸாமுக்கு இப்படி எழுதுறதில்ல, நேரடியா இந்த 8ம் 15ஐயும் கூட்டி 23 போட்டா போதும். ஓகேவா? ஆனா நான் இதே எழுதுறேன்னு சொன்னா இப்ப நிலற்றுகன்னு சொல்லி வாரதில்ல ஒரு கேள்வி. அந்த 25 கேள்வியில ஒரு சின்ன கேள்வி ஒன்று வரும், நிலற்றுக. அப்ப அதுக்கு இது ஒரு பயிற்சியாக இருக்கும். சரி, 10வது கேள்வி என்ன? 10வது கடைசி மேற்குறித்த எந்த விளையாட்டிலும் ஈடுபடாது. அப்ப அப்போத காய்ச்சமே அவங்கதான் இந்த அறிக்கினா பார்வையாளர்கள். கிரிக்கெட்டும் விளையாட இல்லை, கிரிக்கெட் என்ற ரவுண்டுக்கையும் போகல, ஃபுட்பால் என்ற ரவுண்டுக்கையும் போகல, வெளியாலே நிற்கிறீங்கன்னா அப்ப இவையெல்லாம் 40. சரி, அப்ப இது தெரியுமே உங்களுக்கு, எஃப் ஒன்றிப்பு சி முழுவதும் டேஷ். எஃப் ஒன்றிப்பு சி முழுவதும் டேஷ்ன்னு சொன்னா இந்த 2 வட்டத்தையும் விட்டு வெளியால நிலட்டுவோம். வெளியால எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. ஆகவே 5 பேர். ஆகவே 5 பேர். ஓகேவா? சரியா? விளங்கிட்டவளே இதுல விளங்காடி கேட்கலாம். இப்ப 200ஆம் பக்கத்துல இருக்கிற உதாரணம் 2 இருக்குல்ல, அதுல கீழே இருக்கிற விடைய பார்க்காம
பென்சில் இருந்தா டக்குன்னு அந்த 8 கேள்விக்கும் ஒரு நிமிஷம் தாரம் இல்லையே, டக்குன்னு போடுங்க பார்ப்போம். ஓகே பிள்ளைங்க. அப்ப ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே தம்பி, ஓகே, நான் பார்த்துட்டேன். ஓகே சரி. இப்போ உதாரணம் 2 பார்ப்போம். குறித்த ஒரு கிராமத்தில் உள்ள விவசாயிகளிடம் அவர்கள் பயிரிடும் பயிர்கள் பற்றி பெறப்பட்ட தகவல்கள் கீழே வெண்ணுருவில் குறிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிராமத்துக்கு போறாங்க. கிராமத்துக்கு போய் விவசாயிகிட்ட கேட்குறாங்க, நீங்க என்ன பயிரிடுறீங்க என்று சொல்லி ஒவ்வொருத்தையும் கேட்குறாங்க. இருக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர்ட்ட கேட்குறாங்க. சரியா? அப்ப இந்த படத்துல ஒரு பகுதி நிரப்பப்படாம இருக்கு, சாரி நிரப்பப்படாம இருக்கு. எது அது? இது ஒன்றுக்கு நம்பர் போட இல்லை. என்னத்தை நிரப்பலாம்? அகிலத்தொடை. அகிலத்தொடை. எல்லா ஏரியாவும் கவர் ஆகிட்டு தானே. இது ஏதாவது ஒரு ஏரியா தெரியாட்டி தராம விட்டுருந்தா இது நிரப்பிடாது. ஆனா எல்லாமே இந்த படத்துல தரப்பட்டிருக்கு. அப்ப அகிலத்துடைய நாங்க போட்டுக்கொள்ளலாம். எப்படி அகிலத்துடைய காண்றது? எப்படி காண்றது? அவ்வளத்தையும் கூட்டணும். இந்த செவ்வகத்துக்குள்ள இருக்கிற எல்லா இலக்கத்தையும் கூட்டும். அப்ப 25 32 32 13 45. சரியா? 45 வரணும். உதாரணத்துக்கு இப்ப 45 தாராங்க. இந்த கேள்வியில் 45 தாராங்க. ஓகே, எத்தனை விவசாயிகள் இருக்குன்னு சொன்னா கேள்வியில சொல்லிட்டாங்க மொத்தமாக 45 விவசாயிகள் இருக்கு சொல்லிட்டு இப்படி படத்தை தந்திருந்தா, அப்ப நீங்க இதை கூட்டி பார்த்துருப்பீங்க. 25 மேலும் 32. அப்ப இன்னும் 13 பேர் இருக்காங்க. அப்ப அது இதுக்குள்ளேயும் போடலாது, இதுக்குள்ளேயும் போடலாது. அப்ப 13க்கு வழியால போடணும். இப்படித்தான் பயிர்கள் எக்ஸாம் கேள்வி இருக்கும். நாங்க தான் ஒவ்வொரு பகுதியும் நிலட்டணுமே தவிர இப்படி ஃபுல்லா தந்துட்டு கேள்வி கேட்க மாட்டாங்களா? இப்ப நாங்க செய்யற எக்ஸாம் மாடல்ல இல்லை. சரி, அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். எக்ஸாம் மாடல் கேள்விக்கு வருவோம். அப்போ ஓகே, இப்ப கேள்விக்கு போவோம். மரக்கறி பயிரிடுவோரின் எண்ணிக்கை. சரியா? மரக்கறியை பயிரிடுவோர். மரக்கறி பயிரிடுவோர் இந்த சின்ன வட்டம். சரியா? அதை வை என்று போட்டிருக்கு. சரியா? அப்ப இவருக்கு விட என்ன வரப்போகுது? நம்பர் ஆஃப் வை. மரக்கறி பயிரிடுவோர். நம்பர் ஆஃப் மரக்கறி பயிரிடுவோர் எத்தனை பேர்? 25. நம்பர் ஆஃப் வை 25. அப்ப அடுத்தது நெல் பயிரிடுவோம். ரெண்டாவது கேள்வி நெல் பயிரிடுவோர் எண்ணிக்கை. நெல் பயிரிடுவோர்ன்றது இந்த பெரிய வட்டம். சரியா? நேற்றோடு சொன்ன நம்மள உபதொடை எக்ஸ்ல ஒரு உபதொடை வை. எக்ஸுக்குள்ள வை இருக்கிறார். எப்படி இத ஞாபகப்படுத்தலாம்னா இப்படி அம்புக்குறி இந்த பக்கம் காட்டுற மாதிரி எக்ஸுக்குள்ளதான் வை இருக்கிறார். மாத்தி போடக்கூடாது. சரியா? மாத்தி போட்டீங்கன்னா இந்த பக்கத்தை எக்ஸுக்குள்ள முழுமையா வை இருக்கிறார். சரியா? இப்ப கேள்வி வந்து நெல் பயிரிடுவோம். நம்பர் ஆஃப் எக்ஸ் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அப்ப நெல் என்ற வட்டம் உள்ள என்ன இருக்கு, இதெல்லாம் இது என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நெல் பயிரிடுவோரை கேட்டா நெல் என்ற வட்டத்துக்குள்ள மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னு பார்ப்போம். நெல் என்ற வட்டத்துக்குள்ள தான் இந்த 7 பேர் இருக்காங்க. நெல் என்ற வட்டத்துக்குள்ளதான் இந்த 25 பேர் இருக்காங்க. அப்ப இந்த 25 பேரும் நெல் பயிரிடுறாக்கள் தான். ஆமா, இந்த 7 பேரும் நெல் பயிரிடுறாக்கள் தான். இந்த ரெண்டையும் கூட்டம் 25 + 7 32 பேர் நெல் பயிரிடுறாக்கள். ஓகேவா? நெல் என்ற வட்டத்துக்குள்ள 32 பேர் இருக்காங்க. ஓகே, குட். சரியா? மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது நெல் மட்டும் பயிரிடுவோர்களின் எண்ணிக்கை. நெல்லை மட்டும் பயிரிடுவோம். சரி, நெல்லை மட்டும் பயிரிடுவோர்னு சொன்னா மட்டும் சொன்னா இவர் வர போறது இல்லை. சரியா? இந்த வைக்கு டேஷ் போட போறோம். என்ன வைக்கு டேஷ்? நெல் மட்டுமண்டா எக்ஸ் வரணும், வை வரக்கூடாது. சரியா? நெல் மட்டுமண்டா எக்ஸ் வரக்கூடாது, எக்ஸ் வரணும், வை வரக்கூடாது. அப்ப டேஷ் போட போறோம். நம்பர் ஆஃப் நெல் மட்டும். சரியா? வை வராது, மரக்கறி வராது. நெல் மட்டும் சொன்னா யார் வர போறாங்க? இந்த 25 பேர் மரக்கறி பயிர்றார்கள். எனக்கு நெல் மட்டும் பயிர்றார்கள் வேணும். இந்த 13 பேர் நெல்லும் இல்ல மரக்கறி இல்லை. இந்த 7 பேர் என்ன? நெல் என்ற ரவுண்டுக்குள்ள இருக்கீனம், ஆனா மரக்கறி என்ற ரவுண்டுக்குள்ள இருக்காங்களா? ஆகவே இந்த 7 பேர் தான் அந்த நெல் மட்டும் பயிர்றார்கள். நெல் மட்டும் பயிர்றார்கள். அடுத்த கேள்வியில ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. இந்த 4வது முக்கியமான கேள்வி. சரி, இதை வடிவாவளை சொல்லலாம். 4வது கேள்வி என்ன? மரக்கறி மட்டும் பயிர்றார்கள். சரியா? 4வது வந்து மரக்கறி மட்டும் பயிர்றாங்க.
அப்ப என்னண்டு வர போகுது மரக்கறி மட்டும் என்று சொன்னா நெல்லுக்கு டேஷ் நெல் தவிர்ந்த மரக்கறி மட்டும். எத்தனை பேர் மரக்கறி மட்டும் பயிர்றார்கள்? அதுதான் விட 25 எத்தனை பேருக்கு வந்தது? மரக்கறி மட்டும் பயிர்றாக 25 பேரா? இல்ல சார், 0. 0. மரக்கறி மட்டும் பயிர்றார்கள் 0. சரியா? எழுதியிருப்பீங்க. சரியா? சரியா? 7 வருஷமா படிப்பீங்க இந்த புத்தகத்தை. 7 வச்சு படிப்பீங்க. அப்ப பெரும்பாலான இந்த 4வது கேள்வி நம்ம விளங்கப்படுத்தக்குள்ள சரியா என்னடா இதைத்தான் நான் இவ்வளவு வருஷம் படிப்பிச்சிருக்கீங்களா ஆச்சரியமா பார்ப்பீங்க. அதுக்கு நான் அது எந்த பிள்ளை இல்லை, அரசாங்கத்திட பிள்ளை. இப்ப இந்த புத்தகத்தின் முதலாம் பதிப்பை பாத்தீங்கன்னு சொன்னா சரியா, முதலாம் பதிப்பு புத்தகத்தின் முன்பக்கம் இருக்கு. எங்க இருக்கு? காணையில சுமார் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றேன். 2014ஆம் ஆண்டு இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டது. சரியா, 2014ஆம் ஆண்டு தான் முதலாம் பதிப்பு. அப்ப இருந்து இந்த சிலபஸை மாத்தாமலே வச்சிருக்காங்க. சரியா, இடையில மாற்றம் நம்ம வந்து குழப்பி அடிச்சு கடைசியில இன்னும் மாறல, அடுத்தடுத்த வருஷங்கள் மாறும்னு நினைக்கிறேன். சரியா, அப்ப இந்த புத்தகத்தை கடைசியா படிக்க போற வச்சு நீங்க ஒரு ஆளா இருப்பீங்க. ஓகே, சரி, அது இருக்கட்டும். இப்ப நெல் மரக்கறி மட்டும் பயிரிடுவோர் ஏன் 0 என்று சொன்னா, இப்படி வந்திருந்தா இந்த ரவுண்ட் இப்படி வந்து இல்லையா, இப்படியும் வந்திருந்தா இந்த வட்டம். சரியா, இது மரக்கறி, இது நெல் என்று சொல்லி வந்திருந்தா சரியா, மரக்கறி மட்டும் பயிரிடுவோர் இப்போ இதுல ஒரு 15 இருக்குன்னு வைங்களேன். மரக்கறி மட்டும் பயிரிடுவோர் 15 போட்டிருப்போம். சரியா, இது நெல் மட்டும் பயிரிடுவோர்னு சொன்னா 7 போட்டிருப்போம். 2ம் பயிரிடுவோர்னா இந்த பக்கம் நடுவுல வாரதை போட்டிருப்போம். ஆனா இந்த வட்டம் முழுமையா மரக்கறி பயிரிடுவோர்ன்ற வட்டம் முழுமையா நெல் பயிரிடுவோர்ன்ற வட்டத்துக்குள்ள இருக்கிற. அப்ப இந்த 25 பேர் மரக்கறி என்ற ரவுண்டுக்குள்ளேயும் இருக்கிறீனம், நெல் என்ற ரவுண்டுக்குள்ளேயும் இருக்கிறீனம். ஆகவே இந்த 25 பேர் நெல்லும் பயிரிடுறாங்க, இந்த 25 பேர் மரக்கறியும் பயிரிடுறாங்க. ஆகவே இந்த 25 பேர் 2யுமே பயிரிடுறாங்க. சரியா, மொத்தம் மரக்கறி மட்டும் பயிரிடுவோர் யாரும் இல்லை. சரியா, ஆகவே இதுக்கு விடை 0. இப்ப விளங்கிச்சா? 25 என்ன போட்டாக்கிறது விளங்கிச்சுதா தம்பி? விளங்கிச்சுதா? மெசேஜ்ல போடலாம். 25 போட்டா 2-3 பேர் மெசேஜ் போட்டீங்க. இப்போ ஓகேவா? இதே 0 விளங்கிச்சா? மரக்கறி என்ற ரவுண்ட் முழுமையாக நெல் என்ற ரவுண்டுக்கு இருக்கு. அப்ப மரக்கறி மட்டும் பயிரிடுவோர் ஏரியாவே இல்லை. ஓகேவா? அது நிலைட்டவும் முடியாது, உங்களுக்கு எம்டியா தான் இருக்கு. ஓகே, சரி. அப்ப அடுத்தது 4வது கேள்விக்கு போவோம். 4வது கேள்வி என்ன சொல்லுது? 4வது 5வது நெல்லும் மரக்கறியும் பயிரிடுவோர் 2. சரி, நெல்லும் மரக்கறியும். ஓகேவா, நெல்லும் மரக்கறியும் 2மே பயிரிடுறார்கள். அப்ப 2 மணி நேரம் இடைவெட்டு, இல்ல 2 மணி நேரம் இடைவெட்டு, நெல்லும் மரக்கறியும் மண்ணா இடைவெட்டு. அவ 2ம் பயிரிடுறார்கள். எத்தனை பேர்? ஓகே, இதுக்கு தான் தம்பி 25. சரியா, 2 நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி நிலட்டினாங்க. வட்டத்துக்குள்ள வட்டம் இது எப்படி நிலட்டினாங்க? இப்படி நிலட்டினாங்க. அதாவது எக்ஸ் இடைவெட்டு வைய நிலட்ட சொன்னா எக்ஸுக்கும் வைக்கும் பொதுவான பிரதேசம் இந்த y. எக்ஸுக்கு இதை வேற ஒரு எம்சிக்கு கேள்வி மாதிரி சொல்லணும். இந்த படத்துக்கு எக்ஸ் இடைவெட்டு y சமன் எக்ஸ், சாரி y என்ன y அப்படின்னா இந்த கூட்டு சரி என்று போட்டிருப்போம். சரி பிள்ளை இடுகளாக இருந்தா இந்த கூட்டு சரி என்று போட்டிருப்போம். ஓகேவா? அப்ப எக்ஸ் டைவர்ட் y 2மே பயிர்றாங்க. 25 பேர் பாருங்க, அவங்க நெல் என்ற ரவுண்டுக்குள்ளேயும் இருக்கிறாங்க, மரக்கறி என்ற ரவுண்டுக்குள்ளேயும் இருக்கிறாங்க அந்த 25. அப்ப அவங்க 2மே பயிர்றாங்க. சரியா, அடுத்தது நெல் அல்லது மரக்கறி. அப்ப அல்லதுண்டா என்ன புரியுது? அல்லதுண்டா என்ன புரியுது? அல்லதுண்டா என்ன? உம்மண்டா இடைவெட்டு, அல்லதுண்டா ஒன்றிப்பு. சரியா, அல்லதுண்டா ஒன்றிப்பு. சரியா, அப்ப நெல்
அதாவது நெல்லும் வரப்போகுது அல்லது ஓகே அல்லது நெல் அல்லது மரக்கறி. அப்ப நெல்லும் வரப்போகுது, சரியா? நெல்லும் வர போறாங்க, அதே மாதிரி மரக்கறியும் வரப்போகுது. அப்ப மொத்தமா இதை நிலட்டுன்னா இந்த படத்தை, இந்த 2 வட்டத்தையும் மொத்தமாக நிலட்டுவோம். அப்ப என்ன செய்ய போறோம்? 25ஐயும் அல்லதன்னா ஒன்றிப்பு. இதுக்குதான் நேற்று இந்த 2 வட்டத்தையும் நிலட்டுறது பகுதியை நாங்க படிச்சோம் முழுமையா. இந்த கேள்விகளை இந்த மாதிரி கேள்விகளை செய்யறதுக்கு எக்ஸ் ஒன்றிப்பு வையண்டா எவ்வளத்தை நிலட்டுவோம் எங்களுக்கு தெரிஞ்சாதான் எந்த பகுதியை கூட்டணும்ன்றது விளங்கும். விளங்கிட்டா? ஏன் நாங்க இவ்வளவு மினக்கட்டு ஒரு 15-20 படம் நிரப்பினாங்கன்னு சொன்னா, எந்த பிரதேசம் நிலட்டு படும்னு தெரிஞ்சாதான் அந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கிற மட்டும் கூட்டலாம். அப்ப எக்ஸ் ஒன்றிப்பு வையண்டா இந்த முழுசா இந்த 2 வட்டத்தை நிலட்டணும். அப்ப இந்த 2 வட்டத்துக்குள்ளேயும் இருக்கிறார்கள் 25 மேலும், ஆகவே 32. அதுக்குத்தான் நாங்க நிலட்டுறதை நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுனாங்க அவ்வளவு படம். ஓகேவா? சரி, அடுத்தது 7வது மட்டாயம் பார்ப்போம். 7வது மட்டாயம் என்ன சொல்லுது? 7வது மேற்குறித்த 2 பயிற்சிகளிலும் ஈடுபடாதோரின் எண்ணிக்கை யார்? சரியா? 2 பயிற்சிகளையும் ஈடுபடாதார்கள், 2லயுமே ஈடுபடாதார்கள்னா நம்பரோ என்ன எக்ஸ் ஒன்றிப்பு y, இது 2லயுமே ஈடுபடுறார்கள். சரியா? அப்ப அவங்களுக்கு டேஷ் போட்டு விட்டா 1லயுமே ஈடுபடாதார்கள். நெல்லும் பயிரிடையில அவங்க, மரக்கறியும் பயிரிடல. சரி, அவங்க விவசாயிகள் தான், அவங்களும் விவசாயிகள் தான். ஒருவேளை அவங்க வேற உளுந்து அந்த மாதிரி பயறு, சோளம் அந்த மாதிரி பயிர்களா இருந்தா இந்த 2 ரவுண்டுகளையும் வர மாட்டேன் தானே. சரி, இந்த 2 ரவுண்டும் நெல் பயிரிடுவோரையும் மரக்கறி பயிரிடுவோரையும் தான் காட்டுது. அப்ப அவங்க நெல்லும் பயிரிடல, நெல்லுன்ற ரவுண்டுக்குள்ளேயும் வரல, மரக்கறி என்ற ரவுண்டுக்குள்ளேயும் வரல. சரி, அவங்க வேற ஏதாவது பயிர் செய்யறாங்களா இருப்பாங்க. ஓகேவா? அப்ப வெளியால இருக்கிற விடை இந்த 13. ஓகே, சரி. 8வது கேள்வி, கடைசி கேள்வி. வினவுதலுக்கு உட்பட்ட விவசாயிகளின் மொத்த எண்ணிக்கை. மொத்த எண்ணிக்கை, இவங்களும் விவசாயிகள் தான், 2ம் பயிரிடா போல வேற பயிர் செய்யற விவசாயிகளா இருப்பாங்க. சரி, அப்ப மொத்த எண்ணிக்கைன்னு சொன்னா நம்பர் ஆஃப் அகிலத்தொடை. நம்பர் ஆஃப் அகிலத்தொடை, அகிலத்தொடைக்குள்ள இருக்க மொத்த மூலகங்களோட எண்ணிக்கை. இதுக்குள்ள 25 இருக்கு, இதுக்குள்ள 7 இருக்கு, இதுக்குள்ள 13 இருக்கு. அப்ப ஏற்கனவே நாங்க கூட்டி போட்டோமே 45 பேர். சரியா பிள்ளை? 45 பேர். அப்ப 2 வட்டத்துக்குள்ள வட்டம் வந்தாலும் எங்களுக்கு செய்ய தெரியும். 2 வட்டங்கள் ஒன்றோடு ஒன்று இடைவெட்டி பொதுவான பிரதேசத்தோட வர வட்ட கேள்விகளும் இப்ப எங்களுக்கு செய்ய தெரியும். ஓகே, அப்ப இந்த 2ம் போதும் எங்களுக்கு. இப்ப நாங்கள் 201, அதாவது பயிற்சி 18.3ல 6வது கேள்வி. 6வது கேள்வி ஒருக்கா செய்வோம். ஓகே பிள்ளை, அப்ப பயிற்சி 18.3 மறுபடியும் வாரம். பயிற்சி 18.3ல 6வது கேள்வி எப்ப பார்க்க போறோம்? 6வது கேள்வி. அப்ப 10ஆம் ஆண்டு தானே, 2 வட்டங்களை கொண்ட கேள்வி தான் இப்போதைக்கு நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப என்ன சொல்ல போறாங்க? இந்த அகிலத்தொடையை குறிச்சு கொள்வோம். அகிலத்தொடை, ஒரு விளையாட்டு குழுவில் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை 60. சரியா? அப்ப சொல்லிட்டாங்க, சாட்லயே அகிலத்தோட தந்துட்டு போட்டாச்சு. 60 பேர் இருக்காங்க மொத்தம். அதுல 30 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்களா? சரியா? அப்ப 30 பேர் கிரிக்கெட்டா, நம்ம ஷோட்டா போடுறேன், கிரிக்கெட் சி என்று போடுறேன். 30 பேருன்னொடனே இதுக்குள்ள எவ்வளவு பேர், இதுக்குள்ள எவ்வளவு பேருன்னு தெரியாது. அப்ப கிரிக்கெட் என்ற ரவுண்டுக்குள்ள 30 பேர் வரணும். இதுல போட்டு வைப்போம், ரஃபா போட்டு வைப்போம். 25 பேர் எல்லே விளையாடுறாங்களா? அப்ப இந்த ரவுண்டுக்கு எல்லே என்ற பேரை வைப்போம். இந்த ரவுண்டுக்கு எல்லே என்ற பேரை வச்சுட்டு 25 பேர், இதுக்குள்ள எத்தனை பேர், இதுக்குள்ள எத்தனை பேருன்னு தெரியாது. 25 இந்த விளிம்புல போட்டுருவோம். ஓகேவா? அப்ப இந்த 2ஐயும் கூட்டினா 25 வரணும். அது மாதிரி இந்த 2ஐயும் கூட்டினா 30 வரும். சரியா? ஓகே, இப்ப அடுத்த தரவை வச்சுக்கொண்டு இந்த படத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம். 2 விளையாட்டுகளில் நம்ம ஈடுபடுவோம் 15. அவ்வளவுதான், முடிஞ்சு. 2 விளையாட்டுலையும் 2ம் சரியா 2ம்
என்ன சொன்னா இடைவெட்டு என்ன ரெண்டும் இடைவெட்டுற பகுதி எது இந்த பகுதி. அப்ப ரெண்டும் விளையாடுறாங்க 15. இப்ப 15ஓட என்னத்தை கூட்டினா 25 வரும்? 15 10 சார். கூட்டினா 25 வரும். 10 வரும். 30 வரும். 15. 15 கூட்டினா 30 வரும். அப்ப இதெல்லாம் 15 வரும். இப்ப இந்த செவ்வகத்துக்குள்ள மொத்தமா எவ்வளவு வரணும்? இந்த செவ்வகத்துல மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு? 60. அப்ப எவ்வளவு ஆகும்? 15 15 60 Yes. 30. 60 30 30 40. 30 அப்ப 3 20. இருக்கு மேல் மொத்தம் 15 30 30 40. அப்ப 20 இருக்கும். ஓகேவா? ஓகே, படம் முடிஞ்சு. இனி என்ன செய்யறது? இனி என்ன, நான் சொன்ன மாதிரி 2 3 கேள்வி இருக்கும், அது விட இருக்குது. இப்படித்தான் ஃபைனல் எக்ஸாம் இருக்கும். சரியா? இதுல இன்னொரு வட்டம் இருக்கும். இப்ப இன்னொரு கேமை போட்டு ஃபுட்பாலை போடுறது, இன்னொரு கேமை போட்டு இதே மாதிரி நிரப்புறது. 4 கேள்விக்கு விடைய போடும். சிம்பிளா இருக்கும் 11ஆம் ஆண்டு. சரி, ஆனா தொடைகள் 11ஆம் ஆண்டு கடைசி பாடம். 25 பாடம் இருக்கு 11ஆம் ஆண்டுல. அது 24வது பாடம் தான் தொடை. சரியா? இதுல அப்ப தெளிவா நல்ல வடிவா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மறக்காது. ஓகே, அப்ப பொருத்தமான வெண்வரி படத்துல தரவுகளை குறிச்சிட்டோம். மேற்குறித்த எந்த விளையாட்டிலும் ஈடுபடாதவர்களின் எண்ணிக்கை. நம்மளை போல பார்வையாளர்கள் யாரு? ஒன்றுமே விளையாட. கிரிக்கெட் வெளியே விளையாடல. யாரு? எத்தனை பேர்? நிக்ஷா. 20 பேர். ஓகே, வெரி குட் தம்பி. இந்த 20 பாருங்க, கிரிக்கெட் என்ற ரவுண்டுக்குள்ளேயும் வரல, எல்ஏ என்ற ரவுண்டுக்குள்ளேயும் வரல. அப்ப இந்த 20 பேர் தான் ஒன்றுமே விளையாடாத. பண்ணுங்களா பணம் எல்லாம் ஓடுது வீட்டுக்குள்ளால. சரியா? அப்ப இதுக்கு ஒரு செய்ய வழி ஒன்று இருக்கும். 20 பேருண்டா எப்படி இந்த 20 கண்டுபிடிச்சனாங்க? இந்த 20 நம்பர் எப்படி கொடுத்தாங்க? 60ல இருந்து 40 கழிக்கப்பட்டுச்சு. 40 15 15 ஓகே தானே? இங்க பாருங்க, 60 டிரெக்டா 20 போடாதீங்க. ஒவ்வொன்றுக்கும் 2 மாஸ்டர், படத்துக்கு 3 மாஸ்டர். ஃபைனல் எக்ஸாமை பத்தி காய்க்கிறேன். ஓஎல் ஃபைனல் எக்ஸாம்ல வெண்வரி படத்தை ஃபுல்லா நிரப்புறதுக்கு குறைந்தபட்சம் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க எவரேஜா. சரியா? அங்கால 4 கேள்வி இருக்கு. சரி, 4 கேள்வி ஒவ்வொன்றுக்கும் ஒன்றுக்கு மட்டும் 1 மார்க்ஸ் வரும். மற்றதுக்கெல்லாம் 2 மார்க்ஸ் வர மாதிரி வரும். அப்ப 2 மார்க்ஸ்ன்றது 20க்கு கொடுக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு 1 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 40ல இருந்து 60ல இருந்து 40 கழிச்சு காட்டியிருக்கோம். அதுல இருந்து தான் 20 கண்டுபிடிச்சிருக்கணும் என்று சொல்லுவாங்க சில ஸ்கீம்ல. அல்லது படம் ஃபுல்லா சரி என்று சொன்னா, படத்துல உடுப்பிழையும் இல்லாம ஃபுல்லா சரி என்று சொன்னா நேரடி விடைக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க சில ஸ்கீம்ல. ஸ்கீம் மாறி நமக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் செய்க வழி எழுதணும். செய்க வழி என்ன 10 15 பக்கம் எழுதுதா? ஒரு வேலி நான் 60ல இருந்து 40 கிடைக்கிறேன் தான் செய்கிறோம். இந்த கேள்விக்கு இவ்வளவுதான் செய்கிறோம். சரியா? கோணம் பக்கம் பக்கம் கோணம் அப்படி எழுதுற இல்லை தானே. இதுல இவ்வளவுதான் ஒரு வரி செய்கிறோம். 3வது கேள்வி, கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபடாத ஆனால் எல்லை விளையாட்டில் ஈடுபடும். சரியா? கிரிக்கெட்டுக்கு டேஷ், எல்லே மட்டும். இந்த கேள்வியை மாத்தி சொல்றேன்னா அப்படி இல்லையே சொல்லலாம். எப்படி சொல்லலாம் இந்த கேள்வியை? கிரிக்கெட்ல ஈடுபடாம எல்லை விளையாட்டுல ஈடுபடுறேன்னு சொல்லி இழுத்து சொல்லாம ஒரு வரியில சொல்றேன்னா அப்படி சொல்லலாம் இந்த கேள்வியை. எல்லை மட்டும் விளையாடும் வீரர்கள். வெரி குட். எல்லை மட்டும் விளையாடுபவர்கள் எண்ணிக்கை. சரியா? எல்லைன்னா சும்மா ஈயன் ஓடுமா? எல்லை மட்டும். இப்போ கிரிக்கெட் டேஷ், அதாவது நம்பர் ஆஃப் கிரிக்கெட் டேஷ் எல்லை மட்டும். இதுதான் கேட்கிறாங்க, எல்லை மட்டும். அப்ப இங்க பாருங்க, இந்த 10 பேரை பாருங்க. அவங்க எல்லை என்ற ரவுண்டுக்கு வராங்க, கிரிக்கெட் என்ற ரவுண்டுக்கு வரல. அப்ப இந்த 10 பேர் தான் எல்லை மட்டும் விளையாடுறாங்க. 10 பேர். ஓகேவா? அப்ப சொல்லுங்க, கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்க எத்தனை பேர்?
கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்களே எத்தனை பேர்? 15 15. இருக்கு. 15 சார். வெரி குட். 15 சார். இப்ப பாருங்க யாரு ஹபீஸ் சொல்லுங்க. ஹபீஸ் ஹபீஸ் ஆம் சார். ஏதாவது ஒரு விளையாட்டில் மட்டும் ஏதாவது ஒரு விளையாட்டில் மட்டும் ஈடுபட வேண்டும் எண்ணிக்கை எத்தனை பேர்? ஏதாவது ஒரு விளையாட்டில் மட்டும் எத்தனை விலங்கல் எனக்கு சொன்னீங்க? 25 பேர் சார். 5 பேர். வெரி குட். 25 பேர். 15. இந்த 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 15 பேர் ஏதாவது ஒரு விளையாடு கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்க. இந்த 10 பேர் ஏதாவது ஒரு மட்டும் என்ன எல்லை மட்டும் விளையாடுறாங்க. அப்ப இந்த 15 சக 10 25 போடணும். ஓகேவா? சரியா? அவ்வளவுதான் வேலை. வேலை முடிஞ்சு அப்படி 7வது கேள்வி டக்குன்னு முடிச்சு விடுங்க. சரி, இப்ப 7வது கேள்வி பார்ப்போம். இப்போ 27. சரி, ஒரு விருந்தில் கலந்து கொண்டுள்ள 30 பேர். சரியா? ஓகே. அப்ப அகிலத்தோட தந்தாச்சு. 30 பேரை வச்சு ஒரு தர ஒன்று எடுத்திருக்காங்க. ஒரு விருந்துக்கு வந்து 30 பேரை வச்சு ஒரு தர ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அகிலத்தோட 30. அதுல 12 பேர் வடை வடை. அப்ப வடை சாப்பிட்டாங்க என்ன? வடை சாப்பிட்டாங்க 12 பேரா. அப்ப இந்த விளிம்புல 12 போடுவோம். ஏன் இதுக்குள்ள உள்ள இதுக்குள்ள உள்ளன்னு தெரியாது. அடுத்தது மோதகம் சாப்பிட்டாங்க 20 பேரா. அப்ப இந்த வட்டம் மோதகம் சாப்பிட்டாங்கன்னு எடுப்போம். மோதகம் மோதகம் மோதகத்தை விரும்பினவங்க 20 பேர். சரியா? விருந்துக்கு வந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்க முடியும். தட்டுல கொண்டு வந்தா நிறைய ஐட்டம் இருக்கும். சரியா? அதுல 12 பேர் வந்து வடையை எடுத்திருக்கீங்க. சரியா? 20 பேர் வந்து மோதகத்தை எடுத்திருக்காங்க. ஓகேவா? நானா இருந்தாலும் வடையை தான் எடுப்பேன். சரியா? ஓகே. அப்ப அந்த 5 பேர் 2 வகைகளையும் உண்ணவில்லை. சரியா? ஒன்று படுக்காத இருப்பாங்க சில பேர் என்ன வெக்கப்பட்டு கொண்டு எடுக்க மாட்டாங்க. பாவம் அவங்க கடைசி வரைக்கும் சாப்பிடாமலே இருக்க வேண்டியதுதான். சரி, அதுல எல்லாம் பக்கம் பார்க்கக்கூடாது. சாப்பிடதானே கொண்டு வராங்க, எடுக்க வேண்டியதுதானே என்ன. அப்ப இந்த 5 பேருக்கு 2 வகையுமே உண்ண இல்லை. சரியா? அப்ப வெளியே அலகர போகுது 2க்கையும் போடலாது. இந்த 5 கொண்டு இதுக்குள்ளேயும் போடலாது, இதுக்குள்ளேயும் போடலாது, இதுக்குள்ளேயும் போடல. அப்ப வெளியே தானே போடணும். 2யுமே சாப்பிடல. ஓகே. மேற்குறித்த தகவல்களை ஒரு வெண்வரிப்படத்தில் குறித்து 2 வகைகளையும் உண்டாரும் எண்ணிக்கை காணணும். ஓகேவா? அப்ப இப்ப நிரப்புவோமா? நிரப்புவோம் பிள்ளைகள். இப்ப இந்த சமன்பாடை போட்டு நிரப்பலாம். சரியா? நாங்க நேற்று படிச்ச மாதிரி A1 B 2யுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 2ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பின்பற்றுங்க. முதலாவது எக்ஸ போட்டு சொல்லித்தார். வளமையை நாங்க அடிக்கடி பாவிக்கிறது எக்ஸ் தானே. என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாட்டி உடனே நம்ம எக்ஸ கூப்பிட்டா சரி. சரியா? அதாவது எங்களுக்கு யார் தெரியாதோ அவரை நமக்கு எக்ஸ், அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே. இந்த 2யும் சாப்பிட்டார்கள். வடையையும் எடுத்து மோதகம் எடுக்கிற ஒரு டீம் ஒன்று இருக்குமல்ல, முரட்டு டீம் ஒன்று. அவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியாது, அவங்க எக்ஸ். அப்ப இவர் எக்ஸ்டா. சரியா? இங்க பாருங்க, இந்த நம்பர் சொல்றேன். இவர் 5 என்று சொன்னா இவர் எவ்வளவா இருப்பார்? 15. அப்ப இவர் ஓகே நான் சொல்றேன். மைக் கொஞ்சம் இறங்கி மாட்டாங்கல்ல. இவர் 5 சொன்னா இப்படிதான் யோசிக்குது. இவர் 5 சொன்னா இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு 20ல இருந்து 5 கழிச்சு 15 கண்டுபிடிப்போம். சரியா? அப்ப இவர் எக்ஸ்டா மற்றவர் 20 எக்ஸ் ஆக இருப்பார். சரியா? மற்றவர் 20 எக்ஸ் ஆக. சரி, அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். இவர் எக்ஸ்டா இவர் வந்து 12 எக்ஸா இருப்பார். 12 எக்ஸா இருப்பார். 2யும் கூடனா 12 வரும். எக்ஸ் எக்ஸும் மட்டுப்பட்டு சாக எக்ஸும் சாக எக்ஸும் மட்டுப்பட்டு 12 வரும். இங்க சாக எக்ஸும் சாக எக்ஸும் மட்டுப்பட்டு 20 வரும். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, ஒரு பெருமானத்தை
ஒரு வட்டத்துல இடைவட்ட நாங்க எக்ஸ் எடுத்தா மற்றவர் 20 சாய் எக்ஸா இருப்பார், இவர் 12 சாய் எக்ஸா இருப்பார். ஓகேவா? சரி, இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 4 பெருமானத்தையும் கூட்டினா என்ன வரும் மொத்தம்? இந்த 30. 30 மொத்தமா இருக்கிறது 30 தெரியும். சரி, அப்ப ஓடரா கூட்டுவோமா? ஓடரா கூட்டுவோம். 12 சாய் எக்ஸ் இவரையும் இவரையும் சக எக்ஸையும் இவரையும் 20 சாய் எக்ஸையும் இந்த 5ஐயும் இவ்வளத்தையும் கூட்டினா என்ன? இவ்வளத்தையும் கூட்டினா என்ன வருமா? 30 வருமா? 30 வரும். சரி, அப்ப இங்க பாருங்க, சாய எக்ஸ் சாக எக்ஸ் சாய எக்ஸும் சாக எக்ஸும் பட்டுப்பட்டு சாய எக்ஸும் சாய எக்ஸும் பட்டுப்பட்டு 12 இது நேர் 12 இது நேர் 20 ஒரே குறியண்டா கூட்டுப்படும் தானே. நேர் 12 நேர் 20 நேர் 32 இஞ்சால நேர் 5 அப்ப நேர் 37 அப்ப நேர் 37 இங்க ஒரு சாய எக்ஸ் இருக்கு சமன் 30. அப்ப எக்ஸ் வந்து கழிபடுது தானே, அங்கால போனா கூட்டுப்படும். அங்கால கூட்டுப்படுற 30 இஞ்சல வந்தா கழிபடும். அப்ப 30 இஞ்சல வந்து கழிபடும், எக்ஸ் அங்கால போறார். அப்ப 37 இருந்து 30 போனா எக்ஸ் எவ்வளவு இல்லையா? எக்ஸ் எவ்வளவு? 7. கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எக்ஸுக்கு பதிலா 7 போட்டா இவர் எவ்வளவா இருப்பாரு? 20 7 20 7 எவ்வளவு? 13. கூட்டி பாருங்க, 20 வருது. 7 3 20. எக்ஸ் 5. கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? 2 சரியா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுல செய்யுங்க, அல்லது இவருக்கு ஏ என்று போடுறது இவருக்கு பி என்று போடுறது ஏதாவது பேர். சரியா? ஏதாவது பேரை போட்டுட்டு நாங்க நேற்று என் சமன்பாடுன்னு படிச்சு நாங்க நம்பர் ஆஃப் ஏ ஒன்றுக்கு பி என்று சொல்லி ஒரு சமன்பாடு படிச்சுனாங்க. என்ன என்ன நிர்ணயம் படிச்சுனாங்கல்ல நேற்று ஒரு சமன்பாடு, நம்பர் ஆஃப் ஏ ஒன்றுக்கு பி என்ற ஒரு சமன்பாடு படிச்சுனாங்கல்ல. நிர்ணய சமன்பாடு படிச்சுனாங்கல்ல நேற்று சமன்பாடு. லிடியா அப்படி ஒரு சமன்பாடு படிச்சுனாங்களா நேற்று? நம்பர் ஆஃப் ஏ ஒன்றுக்கு பி. எஸ் சார். லியானி இந்த சமன்பாடு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லியானி ஆம் சார். சொல்லுங்க அப்போ. நம்பர் ஆஃப் ஏ ஒன்றுக்கு பி என்னது சமன்? நம்பர் ஆஃப் ஏ பிளஸ் நம்பர் ஆஃப் பி. நம்பர் ஆஃப் பி அவ்வளவுதான். நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி அவ்வளவுதானா? இல்ல, நம்பர் ஆஃப் இடைவெட்டு ஏபி. கூட்டலா கழித்தலா? கழித்தல். கழித்தல் நம்பர் ஏ இடைவெட்டு பி. நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி கழித்தல் நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. அப்ப இதுல நம்பர் ஆஃப் ஏ ஒன்றுக்கு பி எங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும். சரியா? இது தெரியாதவங்களுக்கு இது தெரியாதவங்களுக்கு இது தெரியாதவங்களுக்கு இப்ப 2ஆம் முறையில சொல்லி தேவைப்படும். ஆனா இது தெரியும் 5 மொத்தம் 30 தெரியும். அப்ப இந்த 3க்குள்ளேயும் எவ்வளவு வந்துருக்கு? மொத்தம் 30 வெளியில இருக்கிற 5 சொன்னா இந்த 3 பிரதேசத்துக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 25. 25 இருந்திருக்கும். வெளியால் 5 சொன்னா இந்த 3க்கும் 25 வருது. அப்ப ஏ ஒன்றுக்கு பிக்கு பதிலா 25 போடும். நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு தந்திருக்காங்க? நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு? 12. நம்பர் ஆஃப் பி எவ்வளவு தந்திருக்காங்க? நம்பர் ஆஃப் பி எவ்வளவு தந்திருக்காங்க? 20. இவர் எங்களுக்கு தெரியாது. இடைவெளி அப்ப சரியா? 12ஐயும் 20ஐயும் கூட்டினா 32. அப்ப 25. 32 சாய நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. ஓகேவா? அப்ப இங்க கழிபடுறது இங்க அந்த கூட்டுப்படும், இங்க கூட்டுப்படுறது அங்கால போய் கழிபடும். அப்ப நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி சமன் 32
மைனஸ் 25 7 முடிஞ்சது வேலை. நம்பர் ஆஃப் ஏழை வட்டிக்கு 7. அப்ப 7 ரெண்டாவது 13 என்ற 2 20 வரணும். 7 ரெண்டாவது 5 என்ற 2 12 வரணும். முடிஞ்சது வேலை. ஓகேவா பிள்ளைகள்? இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? Which one is easy? ஃபர்ஸ்ட் சார். ஓகே சரி, உங்களோட இஷ்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா? ஃபர்ஸ்டா? ஓகே, ஃபர்ஸ்டா? ஓகே, அப்ப எக்ஸை போட்டு செய்யறாங்களா? எக்ஸை போட்டு செய்யுங்க. எக்ஸே போடாம டிரெக்டா செய்யறாங்க, இப்படி செய்யுங்க. உங்களுக்கு எந்த முறை பிடிச்சிருக்கோ அந்த முறையில செய்யலாம். சரியா? ஓகே, அப்ப ஓகே பிள்ளைகள், டைம் போய் கொண்டிருக்கு. ஒருத்தர் லெஃப்ட் ஆக வேண்டாம், ஒரு டிஸ்கஷன் ஒன்று இருக்கு.